ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பீரோ இந்த சாரீலாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி விக்கிறேன் அப்படின்றது தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஒரு 4 to 5 மந்த்தாவே பீரோ வந்து இந்த கண்டிஷன்ல தாங்க இருக்கு. ஏன்னா அது வந்துட்டு எப்பலாம் நான் துணி வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறேனோ, அப்பலாம் ஓரளவுக்கு நீட்டா எடுத்து வச்சுருவேன் மொத்தமாவே. இப்போ ஒரு கொஞ்ச நாளா அப்படியே அரேஞ்ச் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ எப்ப பீரோ ஓப்பன் பண்ணாலும் ஏதாவது ஒரு பொருள் மேலருந்து கீழ விழுறது, சாரி தானே நழுவி நழுவி கீழ விழுறது இந்த மாரி இருந்தது. அதனால வந்துட்டு லாஸ்ட்டா மீஷோல இருந்து ஒரு பவுச் சாரி கவர் மாரி வாங்கியிருந்தேன். ஸோ அத வச்சு எப்படி நான் அரேஞ்ச் பண்றேன்றத தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சாரி எல்லாம் எடுத்துறலாம். அந்த அந்த சாரி கவர் வாங்கி ஒரு 1 மந்த்துக்கு மேல இருக்குங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு அ சுதா ஷா சுதாஸ் வேர்ல்டுல போட்டிருப்பேன். ஸோ இப்ப தான் அது வந்து அரேஞ்ச் பண்ண போறேன். எப்ப ஏதாவது ரெடி பண்ணலான்னு எடுத்தாலும் தியா வந்து விடமாட்டா பாருங்க. இப்ப கூட வந்துட்டா. இப்ப அவ தூங்குனதுக்கு அப்புறம் தான் திருப்பி அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன். நைட்டு தான் உட்காந்து இந்த வேல பார்த்துட்டு இருக்கேங்க. ஒரு பேய் மாதிரி 12 மணி, 1 மணிக்கு உட்காந்து வேல பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த பவுச் பார்த்தீங்கன்னா, இதுதான். இப்படிதான் இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு 6 பவுச் இருக்குங்க. ஒரு செட்ல வந்து 6 பவுச் வரா மாரி வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வந்து அந்த ரேட்டுக்கு ஏத்தா மாதிரி தான் இருக்கும். ஆஃபர் டைம்ல வாங்கியிருந்தேன். 180யோ என்னவோ ஒரு 200க்குள்ள தான் வாங்கியிருந்தேன். ஸோ 2 ஜிப்பு குடுத்துருக்காங்க இந்த பவுச்ல. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா, டிரான்ஸ்பரண்டா ஒரு கவர் குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு சாரீலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம், டக்குன்னு ஏதாவது எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கு. ஜிப்பு மேல இருக்கிறதுனால, நம்ம ரொம்ப ஃபுல்லா எல்லாத்தையும் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. அண்ட் அதுக்கப்புறம் சாரி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாரி ஜமுக்கி வச்ச சாரீலாம் ஒரு மாதிரியும், இந்த மாரி பார்டர் வச்சு காட்டன், அதுக்கப்புறம் சில்க் காட்டன் அந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? அந்த சாரீலாம் ஒரு இதுவாவும், ஸ்டோன் வச்ச சாரி, ஹெவி ஒர்க் பண்ண சாரி அதெல்லாம் ஒரு இதுவாவும் விக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிம்பிளா இருக்கிற சாரி எல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாரி பார்த்தீங்கன்னா, இப்படி பெருசாவும் நம்ம விக்கலாம். இல்ல இப்படி சின்னதா மடிச்சு 3ஆ 4ஆ மடிச்சு இந்த மாதிரியும் விக்கலாம். ஸோ நான் இப்ப பெருசா தான் வைக்க போறேன். ஸோ நான் எத்தன சாரி இதில வைக்கிறேன் இப்படி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு, நான் நம்பரும் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளேல தரேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 சாரீங்க. அதுக்கப்புறம் சாரிக்கு ஏத்தா மாதிரி நம்ம எந்த இதில வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ஆர்கனைசர் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாங்க. இப்ப வந்து நான் 8வது சாரி வைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க் உள்ள சாரி. அதனால இப்படி வைக்கிறேன். அப்புறம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நெறைய ஸ்டோன் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்படி வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் கேப் தெரிஞ்சது. அதனால மடிச்சு வச்சுட்டு இன்னொரு சாரியும் வச்சுட்டேன். ஸோ 10 சாரி இப்போதைக்கு வச்சிருக்கேன். அ இதுவும் வந்து 11வது சாரி. இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் இந்த ஜிகினா, கொஞ்சம் சின்ன சின்ன கல்லு அந்த மாரி இருக்கிற சாரிலாம் வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 14 சாரி கிட்ட வைக்கலாம். இப்ப நான் இதுல 13 சாரி தான் வச்சிருக்கேன். ஏன்னா 2 சாரி வந்து ஹெவி ஒர்க் உள்ள சாரி இதுல வச்சிருக்கேன். நம்ம வந்து 14லேருந்து ஒரு 16 சாரி சிம்பிளா இருக்க சாரி வச்சு நம்ம இது பண்ணிக்கலாங்க. இன்னொன்னு வந்து ஜிப்பு நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல தெரியிற மாரி வச்சுக்கிட்டோம்னா, எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் 2வது பவுச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா, ஹெவி ஒர்க் உள்ள சாரீங்க. இது வந்து என்னோட அ ரிசப்ஷன் அன்னைக்கு நான் கட்டின சாரி. ஸோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பீட்ஸ் இருக்கும். அப்புறம் பெரிய பெரிய ஸ்டோனா இருக்கும். பெரிய பெரிய இந்த ஜம்கின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஃபுல்லா ஹெவி ஒர்க்கா தான் இருக்கும். சாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப தின்னா தான் இருக்கும். பட் அதில ஒர்க் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவி ஒர்க்கா இருக்கும். வெயிட்டே வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டா தான் இருக்கும். இத கட்டுறதுக்கே முடியாது. நான் லாஸ்ட்டா ரிசப்ஷன் அப்ப கட்டினதோட சரி இந்த சாரி. அதுக்கப்புறம் நான் இத தொட்டு கூட பார்க்கல. ஸோ அந்த சாரிய வந்து இப்படி மடிச்சு இதில வச்சிரலாம். இந்த பவுச்ல இந்த மாதிரி சாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 4லேருந்து 5 சாரி வைக்கலாம். அது சாரி பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்பிளான சாரிலாம் அது கூடவே வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சாரிலாம் ரொம்ப ரேரா தான் நான் யூஸ் பண்ற சாரி. அதனால இது கூட வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா, செட்டு செட்டா ப்ளவுஸும், சாரியும் ஒண்ணா தான் வச்சிருந்தேன். இப்ப ப்ளவுஸ் எல்லாம் தனியா எடுத்துட்டேங்க. சாரி மட்டும் தான் வைக்க போறேன். ப்ளவுஸ் எல்லாம் தனியா ஒரு பவுச்ல வச்சிர போறேன். எல்லா ப்ளவுஸுமே மொத்தமா சேர்த்து. ஸோ, அது நமக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா, இப்ப சாரி கூட வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அது வந்துட்டு அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஈவனா இருக்காது அதனால. அ அடுத்து வந்து 3வது பவுச்சுங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹெவி ஒர்க் உள்ள சாரி தான் வைக்க போறேன். இது வந்து என்னோட சிஸ்டரோட ரிசப்ஷனுக்கு அ எடுத்த சாரி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். அ ஸோ அதனால இத வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாரி பார்த்தீங்கன்னா, என்னோட ரிசப்ஷனுக்கு வந்துட்டு நம்ம வீட்லருந்து வரும்போது கட்டிட்டு வந்த சாரி. ஸோ அந்த சாரியும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து ஸ்டோன் ஒர்க் தான் இருக்கும். ஸோ முந்தான கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அண்ட் பார்டரும் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்ல மீடியம் சைஸ் ஸ்டோன். ஃபுல்லாவே ஸ்டோன் தான் இருக்கும் இதுல. ஸோ அந்த சாரி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா, எங்க மாமி அதான் எல்லாரும் இதெல்லாம் கல்யாணத்துக்கு எடுத்து குடுப்பாங்கல்ல நம்ம ரிலேஷன்லாம். ஸோ அந்த சாரி.
இது எங்க மாமி எடுத்து குடுத்த சாரி. இதுவுமே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்துட்டு ஸ்டோன் ஒர்க்கு, பீட்ஸ் ஒர்க்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியான சாரி தான். இந்த சாரிலாம் மிஞ்சி மிஞ்சி போனா 1 வாட்டி, 2 வாட்டி தான் கட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் தொட்டு கூட பார்க்கல. ஏன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ இந்த சாரி வந்துட்டு இதில வச்சிரலாம். ஸோ இப்போதைக்கு இதில ஒரு 3 சாரி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டோன்லாம் இருக்காது. ஃபுல்லா அந்த ஜிம்கியா அந்த ஒர்க் வச்சது. அண்ட் மேல வைக்கிற 2 சாரி பார்த்தீங்கன்னா வந்து புது சாரி. இதில வந்து ப்ளவுஸே இன்னும் கட் பண்ணல. ஸோ, அதனால அத வந்து அது கூட வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேங்க. இப்ப 4வது பவுச்ல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பார்டர் வச்ச சாரி, சில்க் சாரி சொல்லுவோம்ல. சில்க் சாரி கிடையாது. பட் இந்த பட்டு சாரி மாதிரியே இருக்கும் இல்லைங்களா? அந்த சாரிலாம் அடுக்கிக்கிறேன். அதுவும் வந்துட்டு நம்பர் வந்து நானு டிஸ்ப்ளேல போடுறேன். எத்தன சாரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ, அதுவுமே வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதா மடிச்சும் வச்சுக்கலாம். இல்ல நம்ம வந்துட்டு அப்படியே நீட்டமாவும் வச்சுக்கலாம். நம்ம எப்படி வாட்டமோ அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா எப்படினாலும் ஒரே இடம் தான் பிடிக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, அதில வந்துட்டு ஒரு 11 டூ 12 சாரி வைக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சில்க் சாரி மாரி இருக்கிறது. வேணுன்னும்போது நம்ம ஈஸியா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஈஸியா தான் இருக்குங்க. அடியில இருந்தாலும் எடுக்கிறதுக்கு ஈஸியா தான் இருக்கு. ஸோ, ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சாச்சு. இன்னும் இந்த ஒரு ரேக் மட்டும் தான் இருக்கு. ஸோ, இப்போதைக்கு இடத்த கிளியர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஏன்னா கிளியர் பண்ணி வச்சாச்சு. ஸோ மொத்தமா முடிச்சாச்சுங்க. இப்ப சாரீலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி தான் இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல காட்டுனதுக்கும், இப்ப இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீட்டா இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாருக்கு. இன்னொன்னு வந்து மோஸ்ட்டா சாரீலாம் வந்து அந்த பக்கம் நான் கையே வைக்கிறது கிடையாது. ஸோ அது அப்படியே தான் இருக்கு. அத இந்த மாரி பவுச்ல போட்டு வச்சா, அந்த ஸ்டோனு, இந்த ஜம்கி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகாமலாவது இருக்கும் இல்லைங்களா? ஸோ இன்னொன்னு நழுவி நழுவி கீழ விழுந்துகிட்டே இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, இடமே கொஞ்சம் நீட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ வேணுன்னும்போது எடுத்துக்கலாம். ரொம்ப ரேர் தாங்க நான் சாரீலாம் யூஸ் பண்றது. ரொம்ப ரொம்ப ரேர் தான். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1 வருஷத்துல ஒரு 4 வாட்டி நான் சாரி கட்டுவேனான்னு கூட எனக்கு சரியா தெரியல. ஸோ அதனால இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு. ஸோ வேணுன்னும்போது நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உண்மையாவே இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்ப அ ஈஸியாவும் இருக்கு. இடமும் நீட்டா இருக்கு. இன்னொன்னு வந்து சில பேர் வந்து வெளிய ரேக்லலாம் வைப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்குமே இது கொஞ்சம் நீட் லுக் குடுக்கும். நம்ம பீரோல தான் வைக்கணும்னு இல்ல. வெளிய இருக்க ரேக்லலாம் கூட நம்ம வச்சுக்கலாம் இத. இந்த கவர்ல சாரி தான் வைக்கணும்னு இல்லங்க. குழந்தைங்களோட கொஞ்சம் ஹெவியான ஃப்ராக்லாம் கூட அதாவது நம்ம அடங்காத துணியெல்லாம் கூட இதில நம்ம போட்டு அடக்கி வச்சிரலாம். ஸோ இடம் நீட்டா இருக்கும். இன்னும் கீழ கொஞ்சம் பாக்கி இருக்கு. அத இன்னொரு வீடியோவா போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல். தேங்க்ஸ் ஃபார்